மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடந்த மாநில தலைவராக இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது இந்து அறநிலைத்துறை இருக்காது, பாஜக ஆட்சிக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் தாண்டி அதை அங்கே இருக்கிற கணக்கு வழக்குகள் எல்லாமே ஒவ்வொன்றும் நாங்கள் சும்மா விட மாட்டோம், புள்ளி விவரத்தோட யார் யார் எங்கெங்கே எடுத்திருக்காங்க, எந்த கணக்கில் போயிருக்குங்கிறத புள்ளி விவரத்தோட நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா வெளிக்கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே அது இப்போ நம்ம அதை ஞாபகப்படுத்தி ஆகணும். காரணம் என்னன்னா, இந்த 2026 தேர்தல்லையும் இது கண்டிப்பாக இது யாராவது இந்து முன்னணி இல்லை பாஜக தரப்பு கண்டிப்பாக பேசப்படணும்னு தான் நம்ம பார்க்கணும். காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு அட்டுழியம் நடந்துட்டு இருக்கிறதா எச் ராஜா அவர்களே நிறைய ப்ரெஸ் மீட்டிங்ல எல்லாம் சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு பாருங்க, இந்து முன்னணி முருகன் மாநாடு நடத்துறாங்க, அனுமதி பெற்றுதான் இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு நீதிபதி அதாவது நீதிமன்றமே உத்தரவு கொடுக்குது. ஆனா இன்னைக்கு சட்டத்துறை ரகுபதி அவர்களே அமைச்சர் இன்னைக்கு அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. இதையும் அண்ணாமலை அவர்கள் தான் லாஸ்ட் பிரஸ் மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு. அது எப்படி சொல்லிடலாம்? நீங்க சட்டம் படிச்சவங்க, உங்களுக்கு தெரியாதுதான். ஒரு நீதிமன்றமே அனுமதி கொடுக்குறாங்க, அந்த இடத்துல எப்படி நீங்க சட்ட ஒழுங்கு நடந்துரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு. இது நீதிமன்றத்தை நீங்க அவமதிக்கிற மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாரு. அப்போ இந்த இடத்துல இதை தாண்டி இன்னைக்கு எல்லாமே ஒரு ப்ராப்பரா அரசியல் மாநாடு இல்லை, அரசியல் பேசப்படாது அந்த இடத்துல. கண்டிப்பா இது முருகன் பக்தர்களுக்காக மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ல இவங்க கொடுக்குறாங்க, அரசியல் எதுவுமே பேச மாட்டான்னு சொல்லி. அப்ப இதை தாண்டி இன்னைக்கு ஆளுங்கட்சி திமுக இன்னும் மற்றும் திமுக கூட்டணி ஏன் பதட்டப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இன்னைக்கு தமிழகம் எங்கும் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாமே உண்மையிலேயே முருகன் மாநாடுக்கு இவங்க தான் விளம்பரத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்கன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு எடுத்துக்காட்டா திண்டுக்கல்ல நேத்து ஒரு விஷயம் நடந்தது. அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுங்க மக்கள் சார்ந்த பிரச்சனை பேசுறேன்னு சொல்லி அங்க அதாவது முருகன் மாநாடுக்கு போக வேணாம்னு சொல்லி மக்களை அதாவது விழிப்படைய செய்யறாங்களாமா. அந்த மாதிரி ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இந்து முன்னணியருக்கும் இவங்களுக்கும் சில கை கலப்பு நடந்தது வீடியோ நீங்க பார்த்துருக்கலாம். ஆனா இவங்களுக்கு என்ன தேவை? மக்கள் சார்ந்த விஷயத்த பேசும்போது இந்த இடத்துல ஏன் முருகனோட மாநாடு பத்தி பேச வேண்டிய கட்டாயம் என்ன? அப்ப இவங்களோட டார்கெட் என்ன? எதுக்காக பேசப்படணும்? இது தாண்டி திருமாவளவன் அவர்கள், அமீருக்கு இங்க என்ன வேலை? இவர் எதுக்கு இந்த இடத்துல பேசப்படணும்? இந்த இடத்துல ஆன்மீகம் வேற அரசியல் வேறன்னு எப்படி இவர் சொல்ல முடியும்? இதே இவங்க மாநாடுல போய் நாங்க ஏதாவது நிறைய போய் கஞ்சி குடிக்கிறதும் கொல்லா போடுறதும் அரசியலோடு சார்ந்து போறாங்களே, இதெல்லாம் ஏதாவது பேசப்படுவோமா? அந்த இடத்துல எதுவுமே இல்லையே. இவருக்கு ஏன் இங்க பேசப்படணும்? அப்ப இந்த இடத்துல முழுக்க இதெல்லாம் செய்யப்படுறது இல்ல தூண்டப்படுறது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் தாண்டி சேகர் பாபு அவர்களே நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன் பவன் கல்யாண் வரணும், ஏன் முருகன் பக்தி மாநாடுக்கு ஏன் அவங்க எல்லாம் வரணும் அப்படின்னு. இவங்க மாநாடு நடத்தினாங்க பழனியில. அந்த இடத்துல முருகன் மாநாடு மாதிரியே இருந்தது, இவங்களோட கட்சி மீட்டிங் மாதிரி தான் இருந்தது. அந்த இடத்துல முதல்வர் அவர்கள் எல்லாம் புகழ்ந்து தனி மனிதனோட துதி பாடி, உதயநிதி அவர்கள் எல்லாம் துதி பாடி, இதுதான் அந்த இடத்துல நடந்துட்டு இருந்துச்சு. இங்க முருகன் பக்தர் மாநாடு என்ன நடந்துட்டு இருக்கு? இன்னைக்கு முருகனுக்கு கந்த சஷ்டி தான் பாடிட்டு இருக்காங்களே ஒழிய இன்னைக்கு அரசியல் சார்ந்து எதுவுமே அந்த இடத்துல பேசப்படலைன்னு நம்ம பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி நிறைய எச் ராஜா தொடர்ந்து குரல் கொடுக்குறாரு. இன்னைக்கு இந்து அறநிலைத்துறைக்கு அந்த அளவுக்கு மோசமா நடந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி. அப்போ இந்த இடத்துல இன்னைக்கு விழிப்பு ஆயிடுச்சின்னு தான் பார்க்கப்படணும். இந்துக்கள் இது வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தாலும் சகிப்புத்தன்மையோட இருந்தாங்க. இனி விட மாட்டாங்க. நீங்க பேசுனா நாங்க திருப்பி பேசுவோம், நீங்க அடிச்சா திருப்பி அடிப்போங்கிற மாதிரி தான் இன்னைக்கு தாடி கொம்பு திண்டுக்கல்ல நடந்த விஷயம் பார்க்கப்பட தாண்டி இன்னைக்கு தமிழக மக்கள், அதுவும் குறிப்பா இந்துக்கள் கந்த சஷ்டி கவசத்தை அவமானப்படுத்தினதை யாருமே மறக்கலன்னு தான் பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி வேலூர் இப்ராஹிம்னு ஒரு விஷயத்த சொல்லுவார் அடிக்கடி. அதாவது சிறுபான்மையினர் மக்கள் அவங்க ஓட்டுக்காக தான் அவங்க ஒரு 18% வச்சிருக்காங்க, பட்டியலின மக்கள் ஒரு 15% வச்சிருக்காங்க. இந்த ஓட்டுக்காக தான் இந்த திமுக இருக்கு, இதுக்காக தான் திருமாவளவன் சில அடிப்படை
ஜவஹர்லா, சானவாஸ், இந்த மாதிரி சில ஆட்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி காட்டிட்டு இருந்தாரு. ஆனா முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து இந்துக்களுக்காக நாங்க இருக்கோம்னு சொல்ல வச்சிருக்காங்கன்னு தான் பார்க்கப்படணும். இந்த முருகன் மாநாடு நடத்தினதுக்கு அப்புறம் இப்ப திமுக வேணும்னா 2026க்கு வருவாங்க, நாங்களும் இந்துக்களுக்காக ஆட்சி செய்யறவங்க தான், இந்துக்களுக்கு எதிர்ப்பா நாங்க எதுவுமே செய்யலைன்னு ஓடி வருவாங்க. காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு அந்த இடத்துல பேசப்பட்டது நமக்கு தெரியும். எப்படி எல்லாம் டெங்கு, மலேரியா, சனாதன ஒழிப்புன்னு சொல்லி பேசினதை நம்ம பார்த்தோம். முதல்வரே ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. அதாவது ஓமம் போடுறாங்க, மந்திரம் ஓதுறாங்க, அது என்னென்னு புரியுறது இல்லை, அந்த அளவு மோசமா இருக்கும் அப்படின்னு சில விஷயத்த ஸ்டாலின் அவர்களே சில ஒரு வீடியோவில் பேசினதை நம்ம பார்க்கப்பட்டோம். ஆனா இன்னைக்கு வந்து அதெல்லாம் என்னன்னா சில சிறுபான்மையினர் மக்களை வந்து குளிர்ச்சிப்படுத்ததா, அவங்கள வந்து திருப்திப்படுத்ததா அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு இந்துக்கள் வந்து விழிப்படைஞ்சதுனால 2026 தேர்தலில் ஒட்டு மொத்தமா சொல்ல போறாங்க, அதாவது நாங்களும் இந்துக்களுக்கான கட்சி தான் அப்படின்னு சொல்ல வருவாங்க. ஆனா இது வந்து முழுக்க முழுக்க இந்த அரசியல் வந்து மக்கள் கவனிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் பார்க்கப்படணும். இன்னைக்கு ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் முருகன் பக்தன் மாநாடு வந்து நடந்துட்டு போகட்டும், ஏன் இவங்க ஏன் பதட்டம் ஆகணும், இது ஏன் இவங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு எல்லாருமே பதட்டமா இருக்காங்க, என்ன பேசுறாங்கன்னு தெரியாது, ஏது பண்றாங்கன்னு தெரியாது. திருமாவளவன் அவர்கள் திருநீரெல்லாம் அழிச்சிட்டு போறதெல்லாம் நம்ம பார்த்தோம். போன வீடியோவிலே நம்ம சொல்லியிருந்தா திருநீரை அழிச்சவங்களுக்கு எப்படிப்பட்ட நிலை வரும்ன்றது கடந்த வரலாறு எல்லாம் பார்க்கும்போது போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இந்த இடத்துல வந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து சிறுபான்மையினர் வந்து எல்லாருமே அவங்க பாட்டில் இருக்காங்க, இந்துக்களும் அவங்கவுங்க பாட்டில் அவங்கவுங்க மாநாடு அவங்கவுங்க ஒழுங்காக நடத்திட்டு இருக்காங்க. இவங்க அரசியல்வாதிங்க ஏன் பதட்டமா இருக்கணுங்கிறது இன்னைக்கு மக்கள் மத்தியில கேள்வியா இருக்கும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒட்டு மொத்தமா எல்லாரும் நாளைக்கு வந்து கந்த சஷ்டி கவசம் ஓதுறாங்க, எல்லாருமே பாராயணம் பண்றாங்க. இது உண்மையிலேயே ஒரு கின்னஸ் ரெக்கார்டுன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். ஏன்னா சில கோயில்ல குறைவான மக்கள் தான் இருந்து கந்த சஷ்டியை ஓதியிருப்பாங்க இது வரைக்கும். ஆனா நாளைக்கு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் மக்கள் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. உண்மையிலேயே இது 2026க்கு உண்மையிலேயே மாற்றமா இருக்கும். உண்மையிலேயே அரசியல்ல வந்து பெரிய மாற்றம் இருக்குன்னு இங்க பார்க்கப்படுகிறார்கள். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து உலக யோகா தினமானதுனால RN ரவி அவர்கள் அந்த விஷயத்து யோகா தினத்துல கலந்துட்டு மக்களிடையே சில அவரோட தனிப்பட்ட ஒரு விதத்தை வெளிக்கண்டு வந்திருக்கிறாரு. அதாவது தண்டால் எடுக்கிறாரு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேல தண்டால் எடுக்கிறாரு அவரோட 73 வயதுல. கிட்டத்தட்ட அவரோட வயது வந்து கண்டிப்பா 73ன்னு சொல்றாங்க அவரோட வயது. எப்படிப்பட்ட நினைச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஆச்சரியமா எல்லாருமே இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. சாதாரண ஆளுங்க கிடையாது. அதாவது அரசியலும் ஆன்மீகமும் யோகாவும் எல்லாம் கலந்து இவங்க வந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஏதோ நாட்டு மக்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும்னு தான். அண்ணாமலையானாலும் அதே தான், சாதாரண ஆளு கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா மக்கள் அதனால தான் அந்த அளவுக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. படித்தவங்க எல்லாம் நாட்டு நடப்பு எல்லாமே தெரியும். A to Z அவங்க வந்து தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்காங்களே ஒழிய யாரும் எதுவுமே தெரியாம திருட்டுத்தனமா ஏதாவது ஒரு அரசியல் பண்ற சிறுபான்மை ஜாதி வச்சு இல்லைன்னு சிறுபான்மையினர் வச்சு இப்படி எல்லாம் ஆட்சி செய்ய இல்லை அரசியல் செய்ய இவங்க வரலன்னு தான் நம்ம பார்க்கப்படணும்.